இப்போ வந்து ரேட் கட் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க 0.5. ஸோ இதுவுமே வந்து இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இம்பாக்ட் ஆகுமா சார்? ஆர்பிஐ வந்து ரேட்டு குறைச்சாங்கன்னா பாண்ட் ரேட்டில் இம்பேக்ட் ஆகும். பாண்ட் ரேட் ஏறுமா குறையுமா சார்? இங்கே ரேட் குறைச்சா அங்கேயும் குறையும். ஆமாம், குறையும் ஆஃப்கோர்ஸ். ஸோ ரிசர்வ் பேங்கோட ரேட்டை வச்சு தான் மார்க்கெட் ரேட்ஸ் இருக்குது. அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு மேலே கொஞ்சம் ப்ரீமியம் வச்சோ டிஸ்கவுண்ட் வச்சோ தான் அவங்க ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பாண்ட்ஸ் இருக்கும். ரிசர்வ் பேங்க் ரேட்டை ஏற்றினாங்க அப்படின்னு சொன்னால் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறாது. நீங்கள் 8%க்கு வாங்கினீங்கன்னா 8% தான் அந்த பாண்டு ஃபுல்லாக முடிகிற வரைக்கும். ரேட் ஏறினாலும் குறைனாலும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதில் எந்த சேஞ்சஸும் ஆகாது. புதுசாக இஷ்யூ பண்ணுற பாண்டுக்கு தான் அந்த சேஞ்சஸ் வரும். இதுலேயே ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு வாங்கினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும் போதெல்லாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும். அதே சமயம் இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் போது உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும்.